ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ வச்சு பஜ்ஜி பண்ண போகிறோம். ஸோ எல்லா வீட்லேயுமே பொட்டேட்டோ வந்து அதிகமாகவே இருக்கும். பொட்டேட்டோ பஜ்ஜி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். 5 நிமிஷத்துலேயே நம்ம பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு பஜ்ஜி வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அவுட் சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ 2 ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோ வந்து ஆல்ரெடி கேஸ் ஐட்டம் இல்லையா, ஸோ அதனால் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். அது கூட மிளகாத்தூள் அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காரமாகவே 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட சால்ட்டு வந்து தேவையான அளவு. நான் இந்த 1 கப்பு மாவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் வந்து சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கலர் சேர்த்துக்கலாம். ஸோ தேவைப்படுதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா எப்போயாவது ஒரு தடவை சேர்க்குறது நல்லது. அடிக்கடி வந்து சாப்பாட்டில் இந்த ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்காதீங்க. ஸோ நான் ஒரு பிஞ்ச் இருக்கிற மாதிரி ஆரஞ்சு கலர் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு தண்ணி ஊற்றி கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து வச்சுக்கலாம். நீங்கள் ஒரேடியாக தண்ணி சேர்த்துட்டோன்னா நமக்கு பபிள்ஸும் வரும். அதுக்கப்புறம் மாவு வந்து தண்ணி சேர்ந்துடும். ஸோ நம்ம பஜ்ஜி எப்போவுமே திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு ஆயில் குடிக்காமல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லா மாவையும் நல்லா கலந்துக்கோங்க. ஒரு வேளை பபிள்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா அந்த பபிள்ஸ் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு பஜ்ஜி வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறதுனால கலர் கொஞ்சம் எல்லோ மாதிரி தெரியுது. பஜ்ஜி செய்கிறதுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சோடாப்பு ஆட் பண்ணிக்கணும். எப்போ நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோமோ அந்த சமயத்தில் சோடாப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ பஜ்ஜி வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். ஆயிலை சூடு பண்ண வச்சுட்டு நம்ம வந்து பொட்டேட்டோ கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஆயில் சேர்த்துட்டேன், லைட்டாக வார்மில் இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து பொட்டேட்டோவை கட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு 2 பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் மாவுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கத்தியில் வச்சே லைட்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எந்த சைஸில் வேணாலும் நம்மளுக்கு என்ன சைஸ் பிடிச்சிருக்கோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை கத்தியில் கட் பண்ண வரல அப்படின்னா வாழைக்காய் சீவோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து சீவி வச்சுக்கோங்க. ஓரளவு தின்னாக இருக்கணும். ரொம்ப பெருசாக இருந்தால் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அது மாதிரி நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சால்ட்டும் உங்களுக்கு உள்ளே சார்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம பஜ்ஜி பண்ணலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஸ்லைஸை எடுத்துகிட்டு மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு 2 சைடும் ஓரத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து வலியாமல் இருக்கும். ஸோ அப்புறம் எண்ணெயும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே நிறைய பஜ்ஜி செஞ்சிடலாம். ஏன்னா ஒரு உருளைக்கிழங்குலேயே அவ்வளோ பஜ்ஜி வரும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு திக்காக பேட்டர் இருக்கிறதுனால ஆயிலும் குடிக்காது. அதே மாதிரி எண்ணெயில் பார்த்திங்கன்னா குட்டி 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 ட்ராப்பாக இருந்து கருகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் வராது. நல்ல திக்கு பேட்டராக வச்சுக்கோங்க. இந்த பஜ்ஜிக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சட்னி, சாம்பார், சிக்கன் கிரேவி, நண்டு குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இதே மாதிரி ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு வேளை சில சமயம் பார்த்திங்கன்னா கிராக்கு விழுகும். நீங்கள் திருப்பி போடுறதுக்கு லேட் ஆகுச்சு அப்படின்னா கிராக்கு விழுகும். அது விழுகாமல் பார்க்குறதுக்கு இடையில ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். கிராக்கு விழுந்துச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கு ஃபுல்லாக எண்ணெய் ஏறிடும். ஸோ அதனால் நம்ம ஒரு 2-3 பஜ்ஜி போட்டதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விட்டுட்டு மறுபடியும் போடலாம். இந்த மாதிரி 1 பை 1 மாவில் உருளைக்கிழங்கு டிப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ பாத்திரத்தில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி லேயரும் லைட்டாக தான் இருக்கும். இதில் இந்த சமயத்தில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். நம்ம இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம விடணும். ரொம்ப ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பஜ்ஜி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் டக்குன்னு பண்ணிடலாம். ஏதாவது ரிலேட்டிவ் வர்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்கன்னா பஜ்ஜி பண்ணுறது ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்க வெங்காயம், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எதையாவது ஒன்று வச்சு நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா எடுங்க. இங்கே பாருங்கள், மற்றதை விட இது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. நம்ம ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ அது மாதிரி பார்த்து எதெல்லாம் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிருக்கோ அந்த மாதிரி பஜ்ஜியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். எனக்கு பர்சனலாக உருளைக்கிழங்கு பஜ்ஜி கூட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் சாம்பார் எது வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இருக்கிற எல்லாம் மாவு தீர்ந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து பஜ்ஜி பண்ணிக்கலாம். இந்த பஜ்ஜி பேட்டர் கரெக்டாக இருக்கிறதுனால அதே மாதிரி நம்ம வந்து டிப் பண்ணும்போது அந்த ஓரத்தில் வந்து நம்ம அந்த எக்ஸஸ் மாவை எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஆயில் வந்து
நீட்டாக இருக்குது, எந்த மாவுமே சிந்தலை பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பஜ்ஜி பண்ணுங்கள், உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுற வேலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பாருங்கள், சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரியே நீங்களும் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சட்னி நான் ரெசிபி எல்லாமே போட்டிருக்கேன், இதுக்கு எதுனாச்சும் ஒரு சட்னி பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும், பட் எனக்கு தக்காளி சட்னி அந்த மாதிரி தான் சாப்பிட பிடிக்கும். பசங்க எவ்ரிடே ஸ்கூல் விட்டு வரும்போது அம்மா ஏதாவது பண்ணி வச்சுருக்கியா அப்படின்னு தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எதனாவது செஞ்சு வச்சோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடய குட்டி பாப்பாவுமே சாப்பிட்டா அவளுக்கும் பிடிச்சிருந்துச்சி. பாருங்கள், லைட்டான லேயர் தான், ஆனால் சூப்பராக இருக்குது, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம சூப்பராக கிறிஸ்பியாக பொட்டேட்டோ பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.